காமாட்சி அம்மா, நான் எடுக்க போற படத்தினுடைய கதையை சொல்ல போறேன். அதை வெற்றி படமாக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. முனுசாமி, திருவிளையாடல் படம் பார்த்திருக்கீங்க? சின்னச்சாமி, தில்லானா மோகனாம்பாள் பார்த்திருக்கீங்க? எங்க விட்டு பிள்ளை, அதுவும் பாத்துக்கங்க. சகலகலாவல்லம் பார்த்தாச்சு. அண்ணாமலை 5 வாட்டி பார்த்தாச்சுங்க. சூப்பர் ஸ்டார் இது வரைக்கும் பார்க்கவே இல்லையா? இருக்காது. ஏன்னா நான் எடுக்க போற படத்தினுடைய டைட்டில் சூப்பர் ஸ்டார். இப்ப நான் அந்த கதையை சொல்ல போறேன். நீங்க 2 பேரும் இது மேல சத்தியம் பண்ணுங்க. ஏன்னா இந்த கதையை என்கிட்ட கேட்டு வேற எவங்கிட்ட சொல்லிட்டீங்கன்னா பண்ணுங்க. சத்தியம். சத்தியமா யார்கிட்டயும் சொல்ல மாட்டோம். நம்புறீங்க? கவுத்திராதீங்க. என் கதையில டைட்டில் முடிஞ்ச உடனே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வெள்ள குதிரையில வர்றா. டக டகா டக டகா. அண்ணே, ஏற்கனவே வெள்ள குதிரையில வந்துட்டாரு. என்ன சரி, கருப்பு குதிரையில் வருகிறார். கருப்பு குதிரையில வந்தாச்சுல. குதிரையை விடு, நடந்து வர்றார். இப்ப என்ன பண்ணுவேன்? அடடா, புதுமையா இருக்குதுண்ணே. அசத்திட்டீங்க என்ன? ஏண்டா, நடந்து வர்றது புதுமையா? இந்த மாதிரி எத்தனை பேரை கவுத்திருப்பீங்க? அண்ணே, அங்க நிஜமாவே ரஜினி ஸ்டைல நடந்து வர்றது யாரு? வேற யாரும் இல்ல, என் பையன் தான். பட்டணத்துல இருந்து வர்றான். மீதி கதை சொல்லுங்க. கதை சொல்ற மூல்ல இல்ல, நாளைக்கு வாங்க. யோ, இந்த கதையை யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. சத்தியம் பண்ணிருக்கீங்க. நம்புங்கண்ணே. போயிட்டு வரேன். போங்க. இந்த ஒரு ஐட்டத்தை வச்சுட்டே அலையறா. இந்த மாசம் அப்பா பணம் பிளான் வந்துட்டியா? எக்ஸாம் முடிஞ்சது, அதான் வந்துட்டேன். பரீட்சை அப்படி எழுதி இருக்க. என் முன்னாடி உட்கார்ந்த ராமசாமி ரிசல்ட் பொறுத்து தான் என் ரிசல்ட். இதே விஷயத்தை வச்சு நான் ஒரு சப்ஜெக்ட் எழுதி இருக்கேன். சோமு கீமு 2 மாணவர்கள். ஐயோ, ஆரம்பிச்சாரே. நான் வரேன். அந்த மாணவர்கள் இந்த காலத்துல பெத்த பிள்ளைகிட்ட கூட சத்தியம் வாங்கிட்டு தான் கதை சொல்லணும். ஏன்னா யார நம்புறதுன்னே தெரியல. சோமு கீமு, இந்த கதைக்கு யார கதாநாயகனா போடலாம்? வணக்கம் சார். வணக்கம். உங்களை பாக்குறதுக்கு தான் வந்தேன். என்னையா? ஆமா சார், அருமையான கதை ஒண்ணு உங்களுக்காகவே எழுதி வச்சிருக்கேன். அதுல நீங்க நடிக்கணும் சார். எனக்காக கதை எழுதாதீங்க. மக்களுக்காக, மக்கள் சமுதாயம் நல்லா இருக்குங்கிறதுக்காக நல்ல கதை எடுங்க. நான் நிச்சயமா நடிச்சு தரேன். தேங்க்யூ சார். இப்பெல்லாம் மக்கள் உங்க பக்கம் வந்துட்டு இருக்காங்க சார். வணக்கம். சரி சார். உடம்பு இப்படி வச்சிருக்காரு, என்ன சாப்பிடுறாரு? கரெக்ட். டேய் டேய் டேய், எப்படா வந்த? 2 நாள் ஆகுது. 2 நாள் ஆச்சா? எங்க தங்கி இருந்த? பஸ் ஸ்டாண்ட்ல. பஸ் ஸ்டாண்டா? என்னடா ஓடுற நீ? உளரல மாமா. ஐயோ, மாமாவா? டேய், நான் உங்க அப்பன்டா. என்ன மன்னிச்சிருங்க சித்தப்பா. டேய், என்னடா அவன் சித்த பாக்குறான்? அதானே எனக்கும் புரியல. சின்னையா, ஏதாச்சும் பார்த்து பயந்துட்டீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மச்சான். மச்சானா? டேய், ஏன்டா இப்படி எல்லாம் பேசுற? உனக்கு மாசம் ஒழுங்கா பணம் அனுப்பி வச்சுனடா. அது பணக்குறை இல்ல, மனக்குறை பெரியப்பா. மனக்குறையா? என்னடா மனக்குறை? என் மனசு திருடி போயிருச்சு. டேய், யாரா திருடுது? அவதான் தாத்தா. அவதான். தாத்தாவா? டேய், புரிஞ்சுதா? என் பையனை என் தங்கச்சி பொண்ணு சுத்தமா வளர்ச்சி. என்னடா ஒரே அடி அழைச்சிட்ட? என்ன பண்றது? ராப்பகலா படிப்பு படிப்பு படிப்பு. ஏமா இந்த பொண்ணு? அதுவா? அந்த பொண்ணு பேரு சாந்தி. அதோ பக்கத்துல போறாரு, அது அவளோட அப்பா. மிலிட்டரியில இருந்தாரு. நம்ம ஊர்ல நிலம் வாங்கினாங்க. அந்த பொண்ணு படிப்பும் முடிஞ்சு போச்சு. இங்கே வந்து செட்டில் ஆயிட்டாங்க. அம்மா, ஒரு சின்ன வேலை இருக்கு, வந்துடுறேன். என்னடா அவசரமா போற? டேய், பழம் நழுவி பால்ல விழுந்துருச்சுன்னு சொன்னா பழசு, வாயில விழுந்துருச்சுன்னு சொல்றதான் புதுசு. நம்ம எங்கேயோ தேடிட்டு இருந்தோமே சாந்தி, அவன் எங்க கிராமத்துல தான் இருக்கா. உடனே புறப்பட்டு சக்சஸ் சக்சஸ். சாந்தி சாந்தி. என்னடா இது? சாந்தி சாந்தின்னு ஆடுறான். எல்லாம் உன் தங்கச்சி பொண்ணு நினைச்சுட்டான். டேய், என் தங்கச்சி பொண்ணு சரசிடா. இவன் சாந்தி சாந்தின்னு கத்துறான். இல்ல முதலாளி, சாந்தி முகூர்த்தத்தை சீக்கிரமா வைக்க சொல்லி தூசகமா சொல்றாரு. டேய், என்னடா ஆச்சு? வந்தது வராதுமா எங்க பரப்பிட்ட? ஏண்டா, உன் கல்யாண விஷயம் என்னடா ஆகுறது? அது விஷயமா தான் போறேன். ஓஹோ, என் தங்கச்சி வீட்டுக்கு தான் போறியா? என் வருங்கால காதல் வீட்டுக்கு போறேன். வருங்கால மனைவின்னு தான் கேள்விப்பட்டிருக்கேன். இவன் வருங்கால காதலிங்கிறானே, பெரிய குழப்பமா இருக்கு. இதே குழப்பம் தான் எனக்கு இருக்கு. அதை கிளியர் பண்ணிக்கதான் என் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். அப்ப சரசுகதி வேணும்னா நீங்க, நான் வேணும்னா எனக்கு 1 மாசம் டைம் கொடுங்க. என் சாந்தி என்ன லவ் பண்றாளா இல்லையான்னு கேட்டு நான் என் முடிவு சொல்றேன். 1 மாசத்துல முடியுமா? கொஞ்சம் கஷ்டம்தான், முடிக்க முயற்சி பண்றேன். சரி, இன்னைக்கு மே 16, ஜூன் 15க்குள்ள முடியலையானால் நான் சொல்ற சரசுவத்தா நீ கல்யாணம் பண்ணிக்கணும். இந்த கண்டிஷனுக்கு நீ சம்மதமா? சம்மதம். ஏன்னா நீங்க வருஷத்துக்கு சொல்ல, இதுக்கிடையில ஏதாவது தில்லு முள்ளு பண்றதோ, எங்க காதலை முறியடிக்கிறதுக்கு சதி திட்டம் பண்றதோ கூடாது. இதுக்கு நீங்க சம்மதமா? சம்மதம். ஏங்க, இங்க தனபால் வீடு எங்க? அதான் தனபால் வீடு. அத உட்காந்துட்டு இருக்காரு, அவர் தான் தனபாலோட அப்பா. அவங்க அம்மா எங்க?
உள்ள போய் கேளு. அழுது அழுது தண்ணியே முடிஞ்சு போச்சு. அப்பா பரிச்சு எழுதிட்டு வர்றேன்னு சொன்னான். சொன்னவன் வர்ற வழியில கிணத்துல விழுந்து செத்து போயிட்டாரு. சாகுற வயசாயுது. நம்மளெல்லாம் அனாதையா விட்டுட்டு போயிட்டானே சார். பரிச்சை நான் முன்னாடி போறேன், நீ பின்னாடி வாடினா. முன்னாடியே போயிட்டானே சார். யார் நீ? செத்து போயிட்டானு உங்க பையன் தடபால். அவன் உயிர் நண்பன் சார். உயிர் எப்படி சார்? ஐயா, நீ நினைக்கிறபடி உண்மையிலே சாகுற. என் கதாபாத்திரம் ஒண்ணு கிணத்துல விழுந்து செத்து போச்சு. பாத்திரமா? ஆமா, அத தத்துருவமா சொல்லிக்கிட்டு இருந்தேன். அந்த நேரம் நீ வந்துட்ட. உட்கார், கேளு. கிணத்துல விழுந்து நோண்டி எடுக்கும்போது நாரிடுச்சு. எப்ப வந்த? ஒரு பாத்திரம் கிணத்துல வந்துச்சு, அப்பயே வந்துட்டேன். உன்கிட்டயே கதை சொல்லி இம்சை பண்றாரா? எப்படியா நீ தாங்குற? என்ன பண்றது? இங்க இருந்தா நம்ம கதை கந்தலாட வா போலாம். ஏய், என் அருமை உங்களுக்கு என்னடா தெரியும்? இந்த கதைக்கு யார கதாநாயகனா போட்டா கரெக்டா இருக்கும்? தனபால் உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்கா. உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்கா, அந்த ஊரை பத்தி என்கிட்ட சொல்லியிருக்கான். அதான் ஒரு 4 நாள் ஜாலியா இருந்து போல வந்தேன். தம்பி, இந்தாங்க பில்லு. பில்லா? ஏங்க, இன்னும் நான் போட்டுக்கிற துணியாவுக்குள்ள அதுக்குள்ள எப்படி லாட்டரி பில் வரும்? கிண்டலா? இப்ப நீங்க காப்பி சாப்பிட்டீங்களே, அதுக்கு பில்லு. ஏண்டா நீங்க என்ன மெஸ்ஸா நடத்துறீங்க? இந்த மாதிரி வசூல் பண்ணித்தான் நான் சூப்பர் ஹிட் பிலிம் தயாரிக்க போறேன். என்னுடைய படம் ஆரம்பத்துல கரெக்ட். சாந்தி இந்த ஊர்ல இருக்கே, எங்க இருக்கு? ஆமா, பொண்ணு ஆசலா உறவா? உறவுதான். கொஞ்சம் வசதி இல்லாத குடும்பம் இருந்தாலும் கட்டிக்கிட்டேன். ஏன்னா உறவு விட்டுடக்கூடாது இல்லையா? என்னது நீங்க என்ன சொன்னீங்க? உறவு விட்டுடக்கூடாதுன்னு சொன்னேன். மறுபடியும் சொல்லுங்க. உறவு விட்டுடக்கூடாதுன்னு சொன்னேன். தம்பி செட்டி, தம்பி செட்டி, என் தம்பி சிட்டி பாபு கூட அடிக்கடி இதுதான் சொல்லுவான், உறவு விட்டுடக்கூடாது. நீ எல்லாம் ஒரு புருஷனா? இதுக்குதான் இந்த மாடி கூட்டு போனியா? இப்படி பழைக்கிறத விட தூக்கு போட்டு சாவலாம். யோ, நீ ஏன் நிக்கிற? வீட்டுக்கு அவனை கவனிச்சுக்கிறேன். அடி பாவி, என்ன வார்த்தை கட்டு போறா பாத்தியா? இதெல்லாம் யாரால வருது? எல்லாம் உன்னால வருது. உன்னைய நான் என்னங்க பண்றது? என் தம்பி ஞாபகம் வந்துருச்சு. தம்பி அடிச்சன்னா இதுக்கு ஒரு முடிவு பண்ணலாம். வேற வேலை பாக்குறேன்னு ரோட்ல அடிச்சு கொண்டே போடுவாங்க. கொண்டு போடி உள்ள. குட் மார்னிங். நீங்க எங்க இந்த பக்கம்? இல்ல, என் ஃப்ரெண்ட் இந்த ஊர்ல இருக்கான். நான் அவனை பார்க்கல வந்தேன். நீங்க வேற இங்க இருக்கீங்க. சரி, நீங்க எவ்வளவு நாள் தள்ள போறீங்க? அது நீங்க தான் முடிவு பண்ணணும். இல்ல, ஒரு 2-3 நாள்ல முடிஞ்சிடும்னு பாக்குறேன். நல்லவேளை நீங்க வந்துட்டீங்க. எனக்கு பேச்சு துணைக்கு இங்க ஆள் இல்லாம ரொம்ப போர் அடிச்சு போச்சுங்க. என்னங்க நீங்க பேச்சு துணை இல்ல, நீங்க எந்த துணை கூப்பிடுங்க, நான் உடனே வந்து நிக்கிறேங்க. நீங்க கூப்பிடாம நான் வந்துருங்க. ஆமா, நீங்க பஸ்ல வரும்போது எதையும் மிஸ் பண்ணீங்களே? இப்பெல்லாம் நான் ரொம்ப உஷாருங்க. எல்லாம் உள் பாக்கெட் தான். அப்ப இது இது சும்மா வச்சிருக்கிறேன், போகும்போது எடுத்து போலான்னு. இதுதான் என் வீடு. யூர் ஆல்வேஸ் வெல்கம். அப்படியா? நல்லா இருக்கு, வாங்க. எங்க? இல்ல, இடம் பார்த்து வச்சுக்கிட்டேன். ஒரு நல்ல நாள் பார்த்து வரேங்க. நீ வேற நிறைய வேலை இருக்கு. ஒரு வேலை தான் முடிஞ்சது. பாத்துங்களா? எல்லா லெட்டரையும் படிச்சு முடிச்சாச்சு முதலாளி. ஒரே லெட்டர் தான் இருக்கு. ஏன் அந்த ஒரு லெட்டர் படிக்க இன்னொரு ஆளா ஏற்பாடு பண்ண முடியும்? படி. அது உங்க ஃபேமிலி மேட்டர். இருக்கட்டுமே. தபாரியா, நீ எஸ்டேட்டுக்கு மட்டும் மேனேஜர் இல்ல, என் குடும்பத்திலையும் ஒருத்தன். நீ தான் படிச்சாகணும். சரி சார். யார் எழுதியிருக்கிறாங்க? வேற யாரும் இல்ல, நம்ம கல்யாண புரோக்கர் தான் எழுதியிருக்காரு. ஆஹா, நீங்க கேட்ட மாதிரியே கடவுள் இல்லைன்னு சொல்ற பையனை பெண் பார்க்க கூட்டிட்டு வந்தாராம். வெரி குட். ஆனா அம்மா தான் அவனை கண்டபடி திட்டி அனுப்பிச்சிட்டாங்களாம். அப்படியா? ஆமா சார். இப்ப அந்த பையனுக்கு வேற இடத்துல கல்யாணம் பிக்ஸ் ஆயிடுச்சான். வாட்? மீனாட்சி, நம்ம வீட்டுக்கு புண்பாக்க வந்தவங்களை திருப்பி அனுப்பிச்சிட்டியாமே, ஏன் வாயை திறந்து பேச மாட்டியா? வருஷம் பூரா வரதா இருக்கிற, ஆனா யாராவது நம்ம வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வந்துட்டா அன்னைக்குன்னு பார்த்து வாயை திறந்து பேசி காரியத்தை கெடுத்துற. தபார், இனிமே சம்பந்தம் பேச யார் வந்தாலும் சரி, நான் தான் பேசுவேன். நீ கம்முன்னு ஊருகா போட்டுக்கிட்டு கடை. என்னம்மா, வழக்கம் போல என் கல்யாண விஷயமா தகராறா? ஆமாமா, அன்னைக்கு அந்த பையனை விரட்டன இல்ல, அதனால உங்க அப்பா கோபத்துல குதிக்கிறார். அச்சச்சோ, பேசிட்டேமா? உன்னோட மௌன விரதம் கலைஞ்சிருச்சு. நான் இன்னைக்கு மௌன விரதமே இல்ல,
அப்படின்னா அப்பா கிட்ட ஏன் போய் சொன்னீங்க? நான் அப்படி சொல்லலன்னா இத பத்தி விடிய விடிய கேள்வி கேட்டேன்னு அறுத்துருவார். நல்ல அப்பா நல்ல அம்மா பாவம் பொண்ணு. இங்கே அவன் உன்னை எங்கெல்லாம் தேடுறது? என்னடா குப்பை? குப்பையா? என் சாண்டிக்கு லவ் லெட்டர் எழுதுறேன்டா. எழுதிட்டியா? முயற்சி பண்றேன். தெரியுது. ஏண்டா பரீட்சைனா கூட பரவாயில்ல, முன்னாடி இருக்கிற பையனை பார்த்து பிட்டு அடிச்சிடலாம். இது எதை பார்த்து அடிக்கிறது? அன்பேன்னு ஆரம்பிச்சா புராண காலமா இருக்கு, கண்ணேன்னு ஆரம்பிச்சா சரித்திர காலமா இருக்கு. டார்லிங்னா நம்ம நேட்டிவிட்டிக்கு ஒத்து வர மாட்டேது. ஒரு ஐடியா கூட. ஏபார், என்னதான் இதனால நீ லெட்டர் தான் எழுத போற. இப்ப எல்லாம் லவ் லெட்டர் எல்லாம் பழசு. கம்ப்யூட்டர் ஃபேக்ஸ் டெவலப் ஆயிடுச்சு. அதனால நேருக்கு நேர் போய் சொல்லிடு. எப்படி? வெரி சிம்பிள். வெள்ளிக்கிழமை கண்டிப்பா அவ கோயிலுக்கு வருவா. அவ பின்னாடியே போ. கபால் திரும்புவா. நேருக்கு நேர் அவளை பார். ஆனா உன் கண்ணுல கவர்ச்சி தெரியணும். அது கஷ்டமாச்சே. அப்ப சாதாரணமாவே பார். டமால் உடைச்சு சொல்லிடு, நான் உன்னை காதலிக்கிறேன்னு. மேட்டர் ஒர்க் அவுட் ஆயிடும். மேட்டர் ஒர்க் அவுட் ஆனா உனக்கு கோட்டர் உண்டு. மேட்ரு ஒர்க் அவுட் ஆகலனா என்ன மீட்டர் மீட்டரா போட்டு அடி. ஹலோ ஹலோ. கோயிலுக்கு வந்தீங்களா? இல்ல ஸ்கூலுக்கு வந்துங்க. ஸ்கூலுக்கா? உங்ககிட்ட பாடம் கத்துக்கலாம் தான். பாடமா? என்ன பாடம்? தனியா போய் பேசலாமா? இப்ப சொல்லுங்க, என்ன பாடம்? உங்ககிட்ட சரித்திர பாடமோ இல்ல பூகோள பாடமோ படிக்கிறது நான் வரலங்க. என் மனசுக்குள்ள ஒரு லட்சியம், எனக்கு பிடிச்ச பொண்ணை லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு. அப்படி ஒரு பொண்ணை இது வரைக்கும் நான் பார்க்கவே இல்லைங்க. உங்களை பார்க்குற வரைக்கும். உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் என் மனசுக்குள்ள பயங்கரமான போராட்டம். அப்படியே நாடி நம்மள என்னென்னமா பண்ணுதுங்க. படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது, ஆனா நின்னுகிட்டே தூங்குறேன். சாப்பிடலாம் பசிக்க மாட்டேங்குது, ஆனா சாப்பிட்ட பிறகு பசிக்குது. இதெல்லாம் ஏன்? இந்த போராட்டத்துக்கு காரணம் என்னன்னு நான் கூட்டி கழிச்சு கணக்கு போட்டு பார்த்தேங்க. ஒரு ரிசல்ட் தெரிஞ்சது. வேற ஒண்ணு இல்ல, நான் உங்களை லவ் பண்ணிட்டு இருக்கேன். அந்த காதல் பாடுற. ஐயோ ஏங்க, ஹலோ சாந்தி. ஐயோ ஏங்க, நில்லுங்க நில்லுங்க. என்ன எதுவும் பேச போறீங்க? மௌனமா இருக்கீங்க. ஓஹோ, மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி, அப்படிதானே? அப்படி இல்ல, இது வரைக்கும் உங்களை எந்த கெட்டனமும் இல்லாத அப்பாவி நினைச்சுதான் உங்க கூட பழகினேன். ஆனா இப்படி நீங்களும் ஒரு சராசரியா நாட்டம் பிடிச்ச சாக்கடையா இருப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. ஏங்க, நான் டிரைனேஜ் விஷயமாக சொல்ல வரேன். காதல் விஷயங்க. பிரேம், பியார், பிரீத்தி, லவ். நீங்க எந்த பாஷையில சொன்னாலும் அது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காத வார்த்தை. வார்த்தை பிடிக்கல எனக்கு கவலை இல்லைங்க. என்ன ஏன் பிடிக்கல அதை சொல்லுங்க. மாடு மாதிரி இருக்கிற ஆம்பளைங்களோட காதலை நம்பி மாடு மாதிரி இருக்கிற பொண்ணுங்க தூக்கு போட்டுட்டு செத்து போனதை நான் என் கண்ணால பாத்திருக்கேன். நெஞ்சு பிடிக்கிற சோக கதைகள் எத்தனையோ நான் கேட்டிருக்கேன். ஏமாந்து போன உமா, சுதா, சுமதி மாதிரி என் கழுத்துக்கு நானே தூக்கு மாட்டிக்கிட்டு சாகுற முட்டாள்தனத்தை நான் செய்யவே மாட்டேன். ஏங்க, நீங்க கெட்ட ஆம்பளைங்களை பத்தியே பேசிட்டு வரீங்க. நான் நல்ல பையங்க, உங்களை உண்மையிலேயே லவ் பண்றேங்க. இருக்கலாம், ஆனா நான் எந்த ஆம்பளைங்களோட காதலையும் நம்ப மாட்டேன். பெரியவங்களா பார்த்து முடிவு பண்ற மாப்பிள்ளைக்கு தான் நான் கழுத்தை நீட்டுவேன். ஓஹோ, அப்ப உங்க அம்மா உங்க அப்பா சொல்ற மாப்பிள்ளையை தான் கட்டிக்கீங்க. ஆமா, ஆனா ஒரு கண்டிஷன். எங்க அம்மா அப்பா ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து நீங்க தான் மாப்பிள்ளைன்னு சொல்லணும். ரொம்ப ஈஸிங்க. சொல்லிருந்தீங்கன்னா உங்க அப்பா அம்மாவோட வந்திருப்பேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ், கங்க்ராச்சுலேஷன்ஸ். எப்படி நான் கொடுத்த ஐடியா ஒர்க் அவுட் ஆயிடுச்சா? பார்ட்டி கூட. எப்போ? இப்பவே. எங்க? இங்கேயே. இது கோயில் இல்ல? பக்தி பரவசமா இருக்கும்ல. என்ன ஒரே இடத்துல அடிக்கிற? கந்தா, கதிரிவேலா, கடம்பா, ஞான பண்டிதா, அங்கப்பனே, வேலாயுதா. இது முருகன் கோயில் இல்ல, பெருமாள் கோயில். முருகனை கும்பிடணும்னா பக்கத்து தெருவுக்கு போகணும். பாத்துமா, தாத்தா வீட்டுக்கு போய் ஜாகிரதையா போ. ஓ, அது என் பொண்டாட்டியா? பாத்தியா, படிக்கட்டு ஏற முடியல, பளிச்சுன்னு ஒண்ணு தள்ளிட்டு போறா. என்ன குனிய வச்சு டானா போட்டு அடிக்கிறியே, இது நியாயமா? அவனால ஏற முடியுதோ இறங்க முடியுதோ அது அவன் சாமர்த்தியம். எனக்கு ஐடியா கொடுத்து கெடுத்தியாடா நாய. வெங்கட்ரமணா, ராகவேந்திரா, ஏன்டா அடிக்கிற? ஏண்டா எனக்கு என்ன ஐடியா கொடுத்த? நீ ஒண்ணும் இல்லையா? லெட்டர் எல்லாம் கொடுத்தா ஒர்க் அவுட் ஆகாது. நேர்ல போய் அப்ரோச் பண்ணணும் இல்ல, போன கிழிச்சிட்டான். லெட்டரையா? என்ன? வெரி குட். ஏன்டா சும்மா அடிக்கிற? நடந்ததை விளாவறியா சொல்லண்டா. அந்த பொண்ணுக்கு காதல் பிடிக்காதான். அவங்க அப்பா அம்மா யாரு கழுத்து நீட்டு சொல்றாங்களோ அங்கதான் நீட்டுமா. பகட்டிட், அவளை மறந்துரு. ஏய், கஷ்டம்டா. டேய், அவங்க அம்மாவும் அப்பாவும் எலியும் பூனை மாதிரி ரெண்டு பேரும் சேரவே மாட்டாங்களாம். பெட்ரூமுக்கு மட்டும்தான் ரெண்டு பேரும் ஒன்னா போவாங்களாம். சாமி ரூமுக்கு அந்த அம்மா மட்டும்தான் போகுமா. அவங்க அப்பா சர்ச்சைக்கு போயிடுவாரா? நோ, தர்காவுக்கா? நோ நோ, அவர் சாமியே கும்பிட மாட்டாராம். இந்த அம்மா கும்பிடும், அவர் கும்பிட மாட்டாரு. இதுதான் இவங்க ரெண்டு பேருடைய குணாதிசயம்.
ஏன்டா நடிக்கிற? இப்படி ஒரு நல்ல விஷயத்தை சொன்னதுக்காக அவங்க 2 பேர் மனசுலயும் நான் கூடிய சீக்கிரம் இடத்த பிடிக்கிறேன்.